நமஸ்காரம். சொர்க்க வாசல்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு வந்து மது இடவர்களை நம்ம பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ண நாள். அது இல்லாத இன்னைக்கு வந்து முக்கியமாக இன்னைக்கு என்னன்னா நம்மாழ்வார் மோட்சம். நம்மாழ்வார் மோட்சம் அடைஞ்ச நாள் இன்னைக்கு தான். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு தான். அதனால இதை வைகுண்ட ஏகாதசின்னுவாங்க. இதை வந்து சொர்க்க வாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க காத்தால. ஆக்சுவலாக சொர்க்க வாசல்னு சொல்லவே கூடாது, தப்பு. சொர்க்க வாசலே கிடையாது, இது வைகுண்ட வாசல். வைகுண்ட வாசல் தான் சொல்லணும், இல்லைன்னா மோட்ச வாசல்னு சொல்லலாம். சொர்க்க வாசல்ன்றது வேற. சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நரகத்துக்கு ஆப்போசிட் தான் சொர்க்கம். நீங்கள் இந்த பிரிவில் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் நரகத்தை அனுபவிக்கணும். என்னென்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்தை அனுபவிக்கணும். நீங்கள் பண்ணின புண்ணியத்தை போய் நீங்கள் சொர்க்கத்தில் வந்து நீங்கள் சொர்க்க அனுபவத்தை அனுபவிக்கும் போது நல்ல நிறையா சுற்றி மாதர்கள் நின்று உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல சுகபோகத்தை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற புண்ணியம், நீங்கள் உயிரோடு இருந்தப்போ பண்ணி வச்சுருந்தீங்களே புண்ணியம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதனோட பலதான் நீங்கள் அனுபவிச்சு வரீங்க. அந்த நில் பேலன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த புண்ணியம் பூரா காலியானவுடனே மறுபடியும் பிறவிக்கு வரணும். அதனால தான் எவ்வளவு தர்மம் பண்ணாலும் சரி மறுபிறவி இருக்கும். பெருமாளோட யோசனை இறை எண்ணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் மறுபிறவி நிச்சயம் உண்டு. இறைவனை நினைக்கணும். நீங்கள் மனசார இறைவனை தியானம் பண்ணாதான், இங்கே அவங்கவுங்க வழங்குற தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வழங்கினாதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அது தெரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கர்ணன் வந்து எவ்வளவோ புண்ணியம் பண்ணான். கர்ணன் வந்து எவ்வளவோ வாரி கொடுத்தான். அவன் சாகும்போது பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவனோட புண்ணியம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் கையில். அவன்கிட்ட அவன் செஞ்சிருக்க புண்ணியம் இப்போ அதையெல்லாம் தார பார்க்கறதுல ஒரு புண்ணியம் கிடைக்கிறது பாருங்க, அந்த புண்ணியத்தையும் சேர்த்து தான் வாங்கிக்கிறார். அந்த புண்ணியத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி தான் தாரவாத்து கொடுக்குறான். அந்த புண்ணியத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு பெருமாள். கேட்கும்போது அப்போ அவன் கேட்குறது எனக்கு மோட்சம் வேணும்னு தான் கேட்குறான். மறுபடியும் எனக்கு இந்த பிறவி வேண்டாம், பிறவி இல்லாமல் தான் கொடுக்குறேன் தந்தைன்னு அதை கொடுக்குறாரு பெருமாள். விஸ்வரூப சேவையை காட்டுறாரு அந்த இடத்துல. கர்ணன் வந்து பெரிய ஆள் தான், பெரிய வில்லாளி தான், பயங்கரமான கொடைத்தன்மை. கர்ணனை போல வள்ளல் யாரும் கிடையாது. வள்ளலுக்கே கர்ணன்வா, என்ன கர்ண பரம்பரையான்னுவாங்க வள்ளல் தன்மைக்கு. ஆனால் கூட அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கல, அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கல, அவனுக்கு சொர்க்கம் தான் கிடைச்சிருக்கும். அவனுக்கு கிருஷ்ணன் வந்து அவனை குறுக்க போகாமல் அவனை போய் அவனை ஆட்கொள்ளாமல் இருந்திருந்தாருன்னா அவன் வந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே சொர்க்கத்தில் போய் சுகபோகத்தை எல்லாம் அனுபவிச்சுன்னு எல்லாம் இருந்துட்டு அவன் செஞ்ச புண்ணியம் எல்லாம் கழிஞ்சு லெவல் ஆகும்போது மறுபடியும் அவன் பூமிக்கு 100 பிறவி எடுத்தா வரணும். இந்த பிறவி பயணத்தோ நம்ம முறியடிக்கணும்னா சிறைப்பற்று நிறையா இருக்கணும், தெய்வ சிந்தனை நிறையா இருக்கும், ஆன்மீக சிந்தனை நிறையா இருக்கணும். அதை தெரிஞ்சுங்க. அதனால தான் சொர்க்கத்துக்கும் அதாவது நரகத்துக்கு ஆப்போசிட் தான் சொர்க்கம். நீங்கள் பண்ண பாவங்களுக்கு தண்டனை நரகத்தில், நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு பலன் வந்து சொர்க்கத்தில் நீங்கள் இப்போ சுகபோகங்களை அனுபவிக்கிறது. இது ரெண்டுமே கரையக்கூடியது. பாவங்கள் நீங்கள் நரகத்தில் எவ்வளோ தண்டனை அனுபவிக்க நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி சொர்க்கத்தில் நீங்கள் சுகபோகத்தை அனுபவிக்க நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் குறைஞ்சிட்டு, நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள்லாம் குறைஞ்சிட்டே வரும். இந்த புண்ணியம் பூரா முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு பிறவி தான் கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. அதனால மோட்சம் வேற, சொர்க்கவாசல்ன்றது வேற. சொர்க்கவாசல் இன்னைக்கு நரகத்தை சொல்லவே கூடாது. சொர்க்கவாசல்ன்றது தப்பு. மோட்ச வாசல் தான் சொல்லணும், இல்லாட்டா வைகுண்ட வாசல்னு சொல்லலாம். தேங்க்யூ. இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். தேங்க்யூ. கோவில்கள்லேயே சொர்க்கவாசல் தான் எழுதி வச்சுருக்காங்க. அது தப்பு. நான் ரங்கநாதன் போனப்போ நிறையா இடங்கள்ல பார்த்துருக்கோம். நான் ரங்கநாதன் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சொர்க்கவாசல் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அது வைகுண்ட வாசல் எழுதணும், இல்லாட்டா மோட்ச வாசல்னு எழுதணும். அவ்வளோதான். நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ரைட், ஓகே, தேங்க்யூ.